சலாமுன் அலைக்கும். வலைக்கும் சலாம். தொடர்ந்து அழகிய திக்ரு கேட்டோம். தொடர்ந்து நம்ம இன்ஷா குரான் படிக்க துவங்குவோம். ரப்பி இல்மா ரப்பி ஹப்லி ஹுக்மா வல் ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன் ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹூ கௌலி. குரான் எடுத்துரைக்கப்படும் பொழுது அதனை நீங்கள் கருத்தொன்று செவியேற்கவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவும் வேண்டும். நீங்கள் கருணையை அடைந்ததும் பொறுத்து. தொடர்ந்து கடைசி வசனம் படிக்கிறோம். 127ஆம் வசனம் தான் அதுல கடைசி வசனம். பாரம்பரிய மொழிபெயர்ப்புகளில் பாரம்பரிய குரானில் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த குரான் என்று அது குரான் அல்ல, சாத்தானுடைய கையேடுதான் அது. அதாவது அல்லாஹ் எதையுமே களங்கத்தை அனுமதிப்பதில்லை. களங்கம் என்பதை அல்லாஹ் களங்கத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. களங்கமற்ற இறை கோட்பாடு, களங்கமற்ற ஓரிரை கொள்கை இதுதான் அல்லாஹ் ஏற்கப்படுதே தவிர ஒரு போலி தெய்வத்தை கலந்து விட்டால் அது அது இல்லாமல் காணாமல் போயிடும். அது இல்லை, அது இல்லாமல்ங்கிறது அதுக்கு வேல்யூவும் இல்லை. 6ஆம் அத்தியாயம் 82ஆம் வசனத்துல எல்லாம் சொல்றாரு. 82ஆம் வசனத்துலதான் நம்பிக்கை கொண்டு அத்துடன் தங்களுடைய நம்பிக்கையை போலி தேவ வழிபாட்டினை கொண்டு களங்கப்படுத்தாதவர்கள் பூரண பாதுகாப்பிற்கு தகுதி அடைந்து விட்டனர். மேலும் அவர்கள்தான் மெய்யாகவே வழிநடத்தப்பட்டவர்களாக இருக்கின்றனர். இதே அத்தியாயத்தின் 6ஆம் அத்தியாயத்தின் 136வது வசனத்திலையும் அந்த அந்த விஷயம் சொல்லப்படுது. அதனுடைய பொருள் அது என்னன்னா, நேற்று கூட நம்ம பேசணும் அந்த விஷயத்த டீக்கடையில பேசும்போது, ஞாயிற்றுக்கிழமை குரான் வகுப்பு முடிந்த பிறகு அதுல என்ன சொல்லப்படுது, ஒரு கடவுளுக்காக நேர்ச்சி செய்து விஷயங்களை செய்கின்றார்கள். ஆனா அவங்க போலி தெய்வ வழிபாடு செய்யறவங்க அவங்க தங்களுடைய தெய்வங்களுக்கு தான் அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறத இங்க வசனத்துல சொல்றாரு. அல்லாஹ் 6ஆம் அத்தியாயம் 136ஆம் வசனம். இந்த பங்கு கடவுளுக்குரியது அவர்களுடைய கூற்றுப்படி, மேலும் இந்த பங்கு நம்முடைய தெய்வங்களுக்குரியது என்றும் கூறியவாறு, அதாவது 2 ஷேர் வைக்கிறாங்க. ஒண்ணு கடவுளுக்கு, இன்னும் மற்ற தெய்வங்களுக்கு. இதைத்தான் கடவுள் அனுமதிப்பதில்லை என்று நான் சொல்ல வரேன். கடவுளின் வாழ்வாதாரங்களான பயிர்கள் மற்றும் கால்நடைகளில் ஒரு பங்கை அவர்கள் ஒதுக்கியும் வைக்கின்றனர். சொல்லி வாழ்வாதாரங்கள், பயிர்கள் மற்றும் கால்நடைகள் இவற்றையெல்லாம் தனித்தனியா ஒதுக்கி இது கடவுளுக்கு, இது மற்ற போலி தெய்வங்களுக்கு என்று வைக்கிறார்கள். எனினும் அவர்களுடைய போலி தெய்வங்களுக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டது ஒருபோதும் கடவுளை சென்றடைவதில்லை. அதே சமயம் கடவுளுக்கென அவர்கள் ஒதுக்கி வைத்த பங்கு எப்போதும் அவர்களுடைய போலி தெய்வங்களுக்கே சென்றது. அவருடைய தீர்ப்பு உண்மையில் கீழ்த்தரமானது என்று சொல்றாரு. அதாவது அவங்களுடைய வாடிக்கை என்னன்னா, போலி தெய்வங்களுக்கு வச்ச அந்த பலிகள், அந்த பிரசாதங்கள், அந்த விஷயங்கள் எல்லாம் கடவுளுக்கு சென்று சேர்வதே இல்லை, மாற்றி வைக்கிறது இல்லை. கடவுளுக்காக அதை நம்ம கொடுப்போம் எல்லாம் சேர்ந்து, அப்படி செய்ய மாட்டாங்க. ஆனா கடவுளுக்கு வைத்த அல்லாஹ்வுடைய, அதாவது அங்கே போலி தெய்வங்களை பேர் வைத்து அழைக்கின்றார்கள். போன ஞாயிற்றுக்கிழமை குரான் வகுப்புல கூட படிச்சோம்னு நினைக்கிறேன். 53வது அத்தியாயத்துல அல்லாத், அல் உஸ்ரா, அல் மன்னாத், அது மாதிரியான அந்த இன்னொரு அத்தியாயத்திலையும் அந்த வசனங்கள், அந்த பெயர்கள் வரும். அவர்கள்லாம் அந்த தெய்வத்தின், போலி தெய்வங்களின் பெயர்கள். அல்லாஹ் என்பதும் அவர்களுடைய தெய்வ வழிபாட்டுக்குரிய ஒரு தெய்வமாக அல்லாஹுவையும் வைத்திருக்கிறார். அப்படி வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு நடக்குது இல்லையா, நீங்க அதை கவனிச்சு பார்த்தா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில அந்த பங்கு கடவுளுக்கு உள்ள பங்காக எடுத்து போலி தெய்வங்களுக்கு வச்சிடுறாங்க. போலி தெய்வங்களுக்கு உள்ள பங்கை எப்பவுமே கடவுளுக்கு வைக்கிறது இல்லை. இது நம்ம வேற விதமாகவும் பார்க்கலாம். அதாவது எந்த ஒரு போலி தெய்வத்துக்கு நீங்க எதையாவது பங்கு வைத்தால் அது ஒருபோதும் கடவுளுக்கு சென்று அடைவதில்லை. இது வேற மாதிரி நான் சொல்லலை. நீங்க எதையாவது ஒரு விஷயத்தை இவங்களுக்கு நான் அதை சமர்ப்பிக்கிறேன், அது அன்பாக இருக்கட்டும், அன்பை கூட கடவுளுக்கு மட்டும்தான் நம்ம முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும்.
அதான் கடவுள் மேல்தான் நம்ம வந்து நம்முடைய நேசத்துக்குரியவராக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது 9ஆம் அத்தியாயம் 124 கூட நம்ம சென்ற முறையில நான் படிச்சிருக்கேன். 9ஆம் அத்தியாயம் அல்ல, அது 9ஆம் அத்தியாயம் 24, 124 என்று தவறா சொல்லிட்டேன். 24ல அந்த விஷயம் இருக்கு. கடவுளையும் தூதரையும் நேசிக்காதவரை அவர்கள் வந்து அந்த இதை செய்ய முடியாது. மற்ற அனைத்து தரப்பினரையும் நல்லா சொல்ற, பிள்ளைகள், சொத்துக்கள், வீடு, வாசல் எல்லாத்தையும் அதை தாண்டி கடவுளை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அது ஏற்கப்படுமே தவிர, நான் வந்து என் பிள்ளையை தான் ரொம்ப நேசிக்கிறேன், கடவுள்லாம் அடுத்ததுதான், 2வது பட்சம் தான் அப்படின்னு சொன்னா அதையெல்லாம் ஏற்கிறது இல்லை, அல்ல ஏற்கிறது இல்லை. நீ கடவுளை நீ நேசிக்காம போ, அதை பத்தி எனக்கு இந்த அல்லாஹ் அதை ஏற்கவே மாட்டார். அதான் பாயிண்ட், சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு விளங்கலன்னா மறுபடியும் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். பங்கு வைப்பதை அல்லாஹ் விரும்புவதில்லை, அதை ஏற்பதும் இல்லை. இதை நம்ம ஏன் சொல்றோம்னா, இந்த இந்த குரானை அவர்கள் களங்கப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதிலே முகம்மதுக்கு புகழாரம் சூட்டக்கூடிய, அவருக்கு பெருமைப்படுத்தக்கூடிய வகையில 128, 129 என்ற அந்த நம்பரையும், பொய்யான நம்பரையும் இல்லாத வசனங்கள், குரானிலே இல்லாத ஒரு வசனத்தை உறுத்தி வைத்திருக்கிறார்கள். அது கலங்கப்பட்டு விட்டது. அது குரானே அல்ல, அது வந்து ஒரு வெற்று புத்தகம், அல்லது கடவுளுக்கு புகழாத, கடவுளுக்கு பங்கு வைத்த ஒரு புத்தகம். அதை நாம வந்து அங்கீகரிக்க முடியாது. அதுக்காகத்தான் இந்த தூதரை அனுப்பி அல்லாஹ் வந்து ஒரு கிறிஸ்டலைஸ்டு, பியூரிஃபைடு ஒரு குரானை நம்ம கையில கொடுத்திருக்காரு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே புகழ்ச்சி உரியது. தொடர்ந்து நம்ம 126 வசனம் படிக்கலாம். மற்றவர்களுக்கும் தெரியாதவர்கள் கூட தெரிஞ்சு கொள்ளுங்கள். 9ஆம் அத்தியாயத்தின் வசனங்கள் 127, 128, 129 அது குரானை சேர்ந்தது அல்ல என்பதற்கான எண்ணற்ற குரான் என்ன சொல்றது கணித கட்டமைப்பின் ஆதாரங்கள் 71 அதுக்கு மேலே இருக்குது. அதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த 128, 129 குரானை சேர்ந்தது இல்லை என்பதை ஆணித்தரமாக அது சொல்லப்படுது. அருள்களோடு சமர்ப்பிக்கப்பட்டது இந்த குரான் சிதைக்கப்பட்டது என்பதை அது வெளிப்படுத்துகிறது. இந்த உபதலைப்புல கூட ஒரு சரித்திர குற்றத்தின் திரை விளக்கப்படுகிறது. ஒரு காலம் நடந்த அந்த புதிய குற்றத்தின் திரை விளக்கப்படுகிறது. கடவுளின் வார்த்தைகளை சிதைத்தல், மறுக்க முடியாத சான்றுகளை கடவுள் வழங்குகிறது. மறுக்க முடியவே முடியாது. அவ்வளவு பெரிய சான்றாக இந்த 19 கணித கட்டமைப்பு மேல இருக்குது. வகையிலே பாக்கியம் பெற்றுள்ளாக அல்லாஹ்வுடைய செய்தியை பூர்ணமாக அதனுடைய முழுமையான தூய்மையான நிலையிலே நமக்கு தொடர்ந்து 127வது வசனம் படிக்கலாம். ஒரு சூறா வெளிப்படுத்தப்படும் பொழுதெல்லாம் அவர்களில் சிலர் இவ்வாறு கூறுவதை போல ஒருவரை ஒருவர் பார்த்து, இவளை எவரேனும் பார்த்தார்களா? பின்னர் அவர்கள் சென்று விட்டனர். இவ்வாறாக கடவுள் அவர்களுடைய இதயங்களை திசை திருப்பி விட்டார், ஏனெனில் அவர்கள் புரிந்து கொள்ளாத மக்களாக இருக்கின்றனர். இந்த 127வது வசனமே அவங்களுடைய திருட்டு வேலையை, திருட்டுத்தனத்தை, அவங்களுடைய திருமூல செய்யக்கூடிய அந்த வேலையை பற்றி தான் சொல்லுது. நம்ம வந்து எப்போது இந்த பகல்ல பசுமாட பாரு, இரவுல அதையும் பார்க்க சொல்லுவாங்களே, ஒரு பழமொழி, யாராவது ஞாபகம் தான் சொல்லுங்க. பகல்ல பக்கம் பார்த்து பேசு, இல்லாட்டா இரவுல அதை கூட பேசாத அப்படிம்பாங்க. அதாவது அது ஏன்னா அந்த நம்ம பேசுறது யாரும் கேட்டு வெளிப்படையா நேர்மையா நல்ல விஷயங்களை பேசும்போது யாரும் நம்ம ஒட்டு கேட்கிறாங்களாங்கிறது தேவையில்லையே. தவறான விஷயத்தை செய்யும் போது அதை வந்து அவர்கள் அக்கம் பக்கம் பார்த்து விட்டு யாராவது பார்த்துட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்களா, நம்ம பேசுனதை கேட்டுட்டாங்களா, ஒட்டு கேட்டாங்களா? அது மாதிரிதான் இங்க கேட்கிறாங்க. தங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு இவரை இவரன் பார்த்தேன் நோட் பண்ணாங்களா? இல்ல. அது ஏன் அதை சொல்றாங்கன்னா, நம்ம அவங்க செய்ய போற அந்த சரி திட்டத்தின் ஒரு அங்கமாக அங்க நடைபெற்றக்கூடிய விஷயமாக அது இருக்குது. நாளைக்கு வந்து இந்த விஷயத்தை சொல்லணும்,
மாதிரி 2 வசனங்கள் முகமது பேரால இட்டு கட்டி நம்ம வந்து இந்த குரான்ல சேர்க்கும்படி சொல்லணும் அப்படி பேசிக்கிட்டு சதி திட்டத்தை பேசிக்கிட்டு அடுத்த நாள் மக்கள் மத்தியில யார் யார்கிட்ட என்னென்ன வசனம் இருக்குது அதை வந்து குரான் எப்படி தொகுக்கப்பட்டதுங்கிற அந்த ஒரு வரலாற்று விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். உதுமான் தலைமையில அது நடக்கிறது. ஒரு முகமதுடைய மருமகனாக இருக்கிறார் அலி, உதுமான், இன்னொருத்தர். அவங்க எல்லாம் வந்து செயல்பாடுகளை ஈடுபடும் போது உதுமான் தான் அந்த அவருடைய குரான் குரானை முழுமையாக திரட்டக்கூடிய வேலையை செய்கிறார். அதை பற்றி கூட சொல்லும்போது நான் இந்த ஓதுமலையை இடம்பெயர்த்து இன்னொரு இடத்துல செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு கனமான பழுவான வேலையாக அது சொல்றாரு. அது திரட்டு முழுமையான ஒரு குரானை எடுத்த பிறகு அதை பிரதி எடுத்து கையினால் எழுதப்பட்ட பிரதிகளை பல பல பிரதேசங்களுக்கு அனுப்புறாரு. அதை பற்றிய கருத்துக்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம் சரித்திரங்கள். அதான் அதை அடுத்த அது என்னென்ன வசனங்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்று வந்து மக்கள் மத்தியிலே பேசி அது முடிவெடுக்கிறாரு. அது எப்படி சொல்றது தெரியல, எனக்கு தெரியாது. ஆனால் நிறைய வந்து அந்த சுருள்களாகவும் கையில எழுதப்பட்ட பிரதிகளாகவும் பலரும் வைத்திருக்கிற ஒரு சூழல்ல அதை எல்லாத்தையும் கொண்டு வாங்க, எது எது குரான் என்று நம்ம பார்த்து அதை ஒன்று கூட்ட வேண்டும் அப்படின்னு ஒரு சரித்திரமாக எழுதிட்டு இருக்காங்க. ஆனா ஆக்சுவலா முகம்மது வந்து அவரை ஒரு கை முழுசா ஒரு குரானையே எழுதிட்டாரு. ஆனா வந்து நம்ம இப்ப படிக்கிற அந்த வரிசை கிரமத்துல இருக்காது, இந்த வரிசை கிரமமே இருக்காது. ஏனென்றால் இது வந்து முதல்ல வெளிப்படுத்தப்பட்டது 96வது அத்தியாயம். அந்த வரிசை கிரமத்துலதான் இருக்கு. 96வது அத்தியாயத்துக்கு அப்புறம் அதுல முதல் 5 வசனங்கள் தான் வெளிப்படுத்தப்படுது. இந்த வகையில அந்த வரிசை கிரமம் தான் அவர் வைத்திருந்தார். நம்ம படிக்கிற அடிப்படையில உள்ள வரிசை கிரமத்துல அவர் வச்சிருக்கலாம். அப்ப அதை விட்டு செல்லும் பொழுது அதை வைத்து இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க அது அதான் அந்த வருஷக்கிழமை எப்படி கூட்டப்படுது என்பது அதுல சேர்த்துறாங்க. வருஷக்கிழமத்தை பற்றி கூட வெளிப்பாட்டின் வருஷக்கிழமம் 442வது பக்கத்துல நம்ம பார்க்கலாம். 442வது பக்கத்துல அந்த வெளிப்பாட்டின் வருஷக்கிழமத்தை பற்றி ஒரு டேபிள் போட்டிருக்காங்க. டேபிள்ல ஒன்னாவது முறை வெளிப்பட்டது முதல் வெளிப்பாடு 96வது அத்தியாயம், 2வது வெளிப்பாடு 68வது அத்தியாயம், 3வது வெளிப்பாடு 73ஆம் அத்தியாயம், 4ஆம் வெளிப்பாடு 74வது அத்தியாயம், 5ஆம் வெளிப்பாடு தான் 5வது வெளிப்பாடு தான் 1வது அத்தியாயம். பார்த்திகா வந்து ஒரு 4 வெளிப்பாடுகள் கடந்த பிறகு 4 முறை அவருக்கு வகையாக வந்து அது மக்கள் மத்தியிலே சமர்ப்பித்து விட்டு 5வது முறையாகத்தான் அவருக்கு வந்து பார்த்திகா சூறா வெளிப்படுத்தப்படுது. சொல்றது புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வெளிப்பாடுகள் முக்கியமா இருக்குது. அதுல வந்து இவங்க குறுக்கீடு செய்யக்கூடியவர்கள், தவறானவர்கள் அந்த முகமதின் பேராலே உள்ள நுழைக்க வேண்டும் என்று முன்கூட்டியே முடிவெடுத்து விட்டு அவருக்கு நம்ம பெருமைப்படுத்தணும், அவரை நம்ம ஒரு போலி தெய்வமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தவர்கள் அந்த விஷயத்தை செயல்படுத்துவதற்கு முன்பாக பேசிக்கொள்றாங்க. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சிலர் இவங்க எவரேனும் பார்த்தார்களா அப்படின்னு சொல்லி தங்களுக்குள்ளே ரகசியமா பேசிக்கிட்டு பின்னர் அவர்கள் சென்று விட்டனர். அதுக்கப்புறம் கலைஞ்சு போயிடுறாங்க. யாரும் நம்மளை பார்க்கல, நாளைக்கு மாதிரி செஞ்சிருவோம் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏன்னா பார்க்கல, அப்ப பார்த்துருந்தாங்கன்னா அடுத்து அவங்களுடைய செய்தி வந்து பரவும். இந்த மாதிரி 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க, குரான்ல சேர்க்கணும். ஆனா அலி வந்து அவருடைய ஆடையை அணியாமல், அதாவது தொழுகைக்காக செல்லக்கூடிய ஆடையை அணியாமல் நான் அந்த குரான்ல சேர்க்கப்பட்டு விட்டது, நான் அது எடுக்கப்படும் வரை நான் என்னுடைய வெளியே செல்லக்கூடிய ஆடையை அணிய மாட்டேன் என்று அவர் சபதம் எடுத்து வீட்டிலேயே உட்கார்ந்திருக்கார். ஆனா அந்த எதிர்ப்பை அவர்கள் முறியடித்து விடுகிறார்கள். 50 ஆண்டு போராக அது நடந்து கடைசியில் அலியுடைய மகன்கள், அதாவது முகமதுடைய பேரன்கள் கொல்லப்படுகிறார்கள். ஹசன், ஹுசைன். அதெல்லாம் வந்து கர்பலா யுத்தம் என்று சொல்லப்படுகிற ஒரு யுத்தமாக இருக்கிறது. ஈராக்கில் இருக்கக்கூடிய கர்பலா. அங்க இருந்து அவர்களை கொலை செய்து அதுக்கப்புறம் அந்த சரித்திரத்தினுடைய எச்சங்களை, அதாவது இது மாதிரி சேர்க்கப்பட்டு விட்டது என்ற அந்த எச்சங்களை மூடி மறைத்து விடுகிறார்கள். அதனுடைய சின்ன ஆதாரம் கூட இல்லாம, ஆனா அதையும் தாண்டி சில ஆதாரங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்க கவனிச்சு பார்க்குறவங்களுக்கு தெரியும்.
அதான் நம்ம அது தனியா பேசுவோம். அதுவும் பேச வேண்டிய விஷயம்தான். மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கிறாங்கிறது எனக்கு தெரியல. தொடர்ந்து படிக்கிறேன். பின்னர் அவர்கள் சென்று விட்டனர். இவ்வாறாக கடவுள் அவர்களுடைய இதயங்களை திசை திருப்பி விட்டார். அது திசை திருப்பி விட்டார்னா அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும். அவ்வளவுதான். அவர் இவ்வளவு காலம் நம்ம இன்னைக்கு எவ்வளவு ஆர்வமாக, ஆசையாக, பேர் ஆர்வத்துடன் விஜயை நேசிக்கிறார்கள் என்று இன்றைக்கு நான் வரும்போது பார்த்தேன். வீட்டு சைடுல அந்த பக்கம் தான் நான் கடைசியா போறேன். 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு அவர் வெளியே வருகின்றார். அவரை நான் பார்க்கணும் அப்படின்ட்டு கூட்டம் நிற்கிறார்கள். அதுக்கு வரிசை கட்டி அதற்கு கேட்டு போட்டு அந்த இது எல்லாம் பேரிகேட் எல்லாம் போட்டு நிற்கிறாங்க. எக்கச்சக்கமா போலீஸ் பாதுகாப்போட அவங்க எல்லாம் பார்க்கறதுக்கு நிற்கிறாங்க. ஒன்று விஜய் கண்ணால பார்த்தா போதும், அதுக்காக நிக்கிறாங்க. அது ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு அவனுக்கு அவளுக்கு மதிப்பு கொடுக்குறாங்கன்னா ரொம்ப எப்பேற்பட்ட ஒரு அவரெல்லாம் நாம இருந்தோம்னா நம்ம மயங்கிடுவோம். அந்த அளவுக்கு அவருடைய வீரமும், அவருடைய பராக்கிரமம், அவருடைய சாலாக்கியம், அறிவு, புத்தி கூர்மை, அவருடைய நேசம், அவருடைய அன்பு, அவர் எல்லாமே அவர் எல்லாத்தையுமே சிறந்தவரா இருந்தார். அதுதான் இப்ப சொன்னா கூட உங்களுக்கு அந்த 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 ஆசை உண்டாயிரும். நம்ம அந்த முகம்மதை முகப்பத்து ரசூல் என்று ஒரு கட்டுரையை நம்ம சகோதரர் ஒருத்தர் எழுதியிருக்காரு, எழுதியிருக்காரு. அது எப்பன்னா முகம்மதை ஒருத்தர் என்ன முகம்மதை இப்படி போட்டு பேசிக்கிட்டே இருக்கீங்க கேள்வி கேட்கவும் அவருக்கு பதிலாக அவருக்கு ஒரு பதில் கொடுக்கும் முகமாக முகப்பத்து ரசூல் அப்படின்னு ஒரு கட்டுரையை எழுதினாரு அவரு. அதுக்கப்புறம் அந்த விஷயத்தெல்லாம் மறுக்கிற நிலைக்கு ஆரம்பித்தார். தவறு என்று. ஏனென்றால் ஒரு தூதர்கள் பாராட்டக்கூடாது, பாகுபாடு செய்யக்கூடாது. இது அதான் 68ஆம் அத்தியாயம் 3வது வசனத்துல, சாரி 4வது வசனத்துல அதை அல்லாஹ் சொல்றாரு, மகத்தான ஒழுக்க மாண்பினை கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளீர் என்று முகம்மதுக்கு அல்லாஹ் சொல்றாரு. முகம்மதை பற்றி சொல்றாரு. முகம்மதை அவருடைய தீரத்தை பற்றி 33ஆம் அத்தியாயம் 21வது வசனத்துல முழு குரான்லயுமே முகம்மதை பற்றி நம்ம அன்னைக்கு கூட ஆபிரகாம் பற்றி ஒருத்தர் பேசினாரு. அப்ப கூட எனக்கு ஆசையா முகம்மதை பற்றி நம்ம பேசணும் அப்பாவில. ஆனா அது போலித்தீவ வழிபாடு அல்ல. அதாவது அவர் மேல சூப்பர் இமேஜிகள். அல்லாவுக்கு அடிபணிந்த ஒரு தூதராக அவர் மனிதராக இருந்தார், அல்லாவுடைய ஆபிதாக இருந்தார், அடியாராக இருந்தார் என்பதை நம்ம அதை சொல்றதுக்கான ஒரு ஜிமாவாக அதை செய்திருக்கலாம்னு நான் நினைச்சேன். 33ஆம் அத்தியாயம் 21வது வசனத்துல எவ்வளவு தூரம் அவரை சிலாகித்து அவரை பார்த்திருப்பார்கள், அண்ணாந்து பார்த்திருப்பார்கள் என்பதை நீங்க இருந்து பார்க்கலாம். இன்னும் நிறைய சொல்லலாம். தி கிரேட் 100, அதாவது உலகத்திலேயே மிகச்சிறந்த 100 பேர் என்று மைக்கேல் ஹார்ட்ங்கிற ஒரு புக் எழுதுறாரு. அதுல முதல்ல யார் இருக்கான்னா முகம்மது தான் ஃபர்ஸ்ட். அப்பனா அவருடைய இன்னும் சிலாகித்து பேசக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது முகம்மதை பற்றி. அதை பேச நம்மளுக்கு என்னமோ நான் பேசுற அவரை அளவுக்கு நான் பேச முடியும். அல்ல போதுமானவர். இந்த 33ஆம் அத்தியாயம் 21வது வசனத்துல, உங்களில் கடவுளையும் இறுதி நாளையும் தேடுபவர்களுக்கும் மேலும் இடையராது கடவுளை பற்றி நினைப்பவர்களுக்கும் கடவுளின் தூதர் நல்லதொரு முன்மாதிரியை அமைத்துள்ளார். அண்ணல் முகம்மது அவர்கள் அழகிய முன்மாதிரி என்று 8வது வகுப்பு படிக்கும்போது கூட அது கட்டுரைக்கான தலைப்பாக கொடுத்தார்கள். அதை எழுதி கூட கொடுத்திருக்கிறேன் அந்த கட்டுரைக்கு 8ஆம் வகுப்பு படிக்கும்போது. அந்த மாதிரியான ஒரு அழகிய முன்மாதிரி என்று அதையே ஒரு பெரிய அளவுல பேசக்கூடியவர்களாக இன்றைக்கு முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அது அந்த அளவுக்கு அது சத்தியம். அந்த குரான்ல சொல்றார், இடையராத கடவுளை நினைப்பவர்களுக்கு கடவுளின் தூதர் நல்ல ஒரு முன்மாதிரியை அமைத்துள்ளார். அது என்னன்னா அவருடைய வீரம். பெரிய படையே இருக்குது, அவர் முன்னால நிக்கிறாரு, பின்னால எல்லாரும் ஓடி போயிட்டாங்க, நின்றுட்டே இருக்காரு. அவர் தொடர்ந்து போர் செய்து கொண்டே இருக்கிறார். அதை நீங்க நிறைய வசனங்கள்ல சொல்லப்படுது. பின்னால ஓடிட்டாங்க, ஆனாலும் அவர் முன்னால நின்ற வசனங்கள்ல நம்ம பார்க்க முடியும். அதை தொடர்ந்து 8ஆம் அத்தியாயத்துல இடம்பெறுது. மக்கள் மற்றவர்களும் பேசுங்கள், எதுவும் நான் சொல்றதுல தவறு குறைகள் இருந்தால் சுட்டி காட்டுங்கள். தொடர்ந்து, ஏனெனில் அவர்கள் புரிந்து கொள்ளாத மக்களாக இருக்கின்றனர்.
இதயங்களை திசை திருப்பி விட்டார். எதை திசை திருப்பி விட்டார்? முகம்மதை நோக்கி திசை திருப்பி விட்டார். அல்லாஹ் வந்து அவரை பெருமைப்படுத்தி அவரை பிரியமாக உள்ளவராக ஆக்கி, கடவுளுக்கு மேலே அவரை பிரியமாக ஆக்கி கொண்டு போயிட்டாங்க. அப்படியே திசை திருப்பிட்டார். அல்லாஹ் அவர்கள் புரிந்து கொள்ளாத மக்களாக அதை அனுமதிக்கிறார். ரெண்டு வசனங்களை உட்புகுத்துவதற்கு அந்த தகுதியற்ற மக்களுக்கு, தகுதியற்ற, அதாவது அல்லாஹ்வுக்கு மேல நாங்க முகமது நேசிக்கிறோம் சொல்றவங்களுக்கு ஓகே நீ போ அப்படின்னு அனுப்பி விடுறாரு. அந்த 128 129 அதான் ரஷாத் கூட எழுதுவாரு. அவர்கள் அந்த மாதிரி போலி அனுபவம் கொண்டதுனால அவர்களிடத்திலிருந்து குரான் பறிக்கப்பட்டு விட்டது. அந்த போலி வழிபாடு கொண்ட அந்த கலங்கப்பட்ட அந்த குரான் வந்து குரானே இல்லை, அவங்க கையில இருந்து பறிக்கப்பட்டுச்சு. அது பறிக்கப்பட்டு அவர்கள் அது ஒவ்வொரு இடத்துலையும் இஷ்டத்துக்கு மாற்றி அதில் வந்து பிராக்கெட்டுகளில் போட்டு முகம்மதை நோக்கிய எல்லா செய்திகளையும் திருப்பி விட்டு, அதுக்கு தான் 33ஆம் அத்தியாயத்தின் 56வது வசனத்துல அவர் மேல நம்ம செலவாத்து சொல்லணும்னு அதை மாற்றிட்டாங்கல்ல. இப்படியில என்ன இருக்குன்னா, அவருக்கு சப்போர்ட் செய்யணும், அவரை எல்லாரும் ஆதரிக்கணும், அவருக்கு கூட இருந்து அவருக்கு பலம் சேர்க்கணும், அவருக்கு வலு சேர்க்கணும், அவருக்கு போர்ல உதவி செய்யணும், மற்ற விஷயங்களை உதவி செய்யணும். தர்மங்கள் அவர் மூலமாக சேர்ப்பிக்கப்படுது, தர்மங்கள் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கணும், இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும். அதுதான் 33ஆம் அத்தியாயம் 56வது வசனத்துல சொல்லப்படுது. கடவுளும் அவருடைய வானவர்களும் நபிக்கு உதவியும் ஆதரவும் அளிக்கின்றனர். நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான், நீங்கள் அவருக்கு உதவியும் ஆதரவும் அளிக்க வேண்டும். மேலும் எவ்வாறு அவர் மதிக்கப்பட வேண்டுமோ அவ்வாறு அவரை மதியுங்கள். அடிக்குறிப்பில் கொடுக்கிறாரு. நபி என்ற ஒரு வார்த்தை ஒரே சீராக முகம்மதை அவர் உயிருடன் இருந்த போது மட்டுமே குறிக்கிறது. இது வந்து அந்த வசனம் வந்து அரபியில என்ன வரும்னு ஞாபகம் இல்லை. அதான் செலவாத்து என்று சொல்லக்கூடிய நபியின் மேலே சொல்லக்கூடிய செலவாத்தை எந்நேரமும் சொல்லக்கூடியவர்களாக, சொன்னால் நன்மை கிடைக்கும், சொன்னால் அது நடக்கும் இது நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு அது இத்தனை முறை சொல்ல வேண்டும், 1000 முறை சொல்ல வேண்டும் எல்லாம் சொல்லிக்கொண்டு இருக்கு. ஸ்ரீராம ஜெயம் என்று எழுதி 1000 முறை எழுதி வைத்து கொண்டால் அதுக்கு நல்ல படிப்பு வரும், அது இதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதை விட இது பயங்கரமா இருக்கும். ஸ்ரீராம ஜெயம் அவங்க எழுதுறாங்கல்ல, அதெல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே முகமது பேர்ல செலவாத்து சொல்லி அதை வந்து ஓதி ஊதினால் அது நடக்கும் இது நடக்கும் என்று பலவிதமான கட்டுக்கதைகளை வைத்திருக்கிறார்கள். அது எல்லாமே வந்து அவரை பெரிய அளவு பெருசுப்படுத்தி செய்ததுனால ஏற்படக்கூடிய விளைவுகள். அதான் இங்க முகம்மதை பற்றி அவர்கள் எந்தெந்த அளவுக்கு ஆக்கி வைத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், சலவாத்தில் ஆரம்பித்து அந்த சகாதத்தில் ஆரம்பித்து சகாதத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்றுதான் இருக்க வேண்டும், சகாதத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஆக்கிறார். தொழுகையினிடம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்டதாக 7ஆம் அத்தியாயம் 72ஆம் அத்தியாயம் 10வது வசனம், இதுல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். இது மஸ்ஜித் மனிதன். ஆனால் இன்றைக்கு போய் பாத்தீங்கன்னா உலக நுழைகிறதுக்கு முன்னாலே வாசல்ல ரைட் சைட்ல அல்லாஹ் வந்து, லெஃப்ட் சைட்ல முகமதுன்னு எழுதி வச்சிருப்பாங்க. அது உள்ளேயும் போனாலும் மிஹ்ராபுக்கு ரைட் சைட்ல அல்லாஹ் வைத்திருக்கிறத நீங்க பார்க்க முடியும். எந்த இடத்துக்கு போனாலும் அது இருக்கும். அப்ப அது என்ன அர்த்தம்? அது வந்து அல்லாஹ்வுக்கு மட்டும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பள்ளிவாசல் இல்லை. இந்த நீதியையும் ஒவ்வொரு வழிபாட்டு தளத்திலும் அவருக்கு மட்டுமே அர்ப்பணித்தவர்களாக என்றார். நீங்கள் உங்களுடைய வழிபாட்டினை அவருக்கு மட்டுமே என அர்ப்பணிக்க வேண்டும். அவர் உங்களை துவக்கிய அதே விதமாக நீங்கள் இறுதியாக அவரிடமே திரும்பி செல்வீர்கள். அது மாதிரி 72ஆம் அத்தியாயம் 10வது வசனம், அன்னல் மசாஜிதல் இல்லாஹி லா ததுவு அல்லாஹி அஹதா. எல்லா பள்ளிவாசலும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது, அதுல அல்லாஹ்வை தவிர வேற எவரையும் நீங்கள் அழைக்காதீர்கள். எவரையும் அழைக்காதீர்கள்னா அவங்க பேரை மொழியாதீங்க, அப்படிதான். ஆனா இங்கே எல்லா பள்ளிவாசலிலும் முகமது பேரை சொல்லித்தான் பாங்கு சொல்கின்றார்கள். இன்னும் பல விஷயங்களும் செய்யறாங்க. மௌலூது ஓதுறாங்க, இன்னும் நிறைய செய்யறாங்க. முகமது பேர் இல்லாம மற்ற பேர்கள், அவுலியாக்கள் பேர்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு மௌலிதில பயன்படுத்துகின்றார்கள், மௌலூது ஓதுகின்றார்கள். ஆனா அது வரிசைக்கிரமமா இன்னும் போய்கிட்டே இருக்கும். அந்த ஒரு குரானுடைய அட்டையில ஒரு பக்கத்திலே அல்லாஹ்வுடைய பேர் 100, முகமதுடைய பேர் இந்த பக்கத்து அட்டையில 100 என்று இருக்கும்.
அது முதல் எட்டை எடுத்து திறந்த உடனே அந்த பக்கம்தான் அரபியில வந்து ரைட் சைடில் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நம்ம வழக்கப்படி லெஃப்ட் சைடில் தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். அட்டையை திறக்கிறது லெஃப்ட் சைடு. அதுலயே வந்து முகமது 100 பேரை எழுதி வச்சிருக்காங்க இல்லையா? அப்ப எந்த அளவுக்கு அதுல முக்கியத்துவமும் முதன்மைத்துவமும் இருக்குதுங்கிறத நீங்க இன்னும் வருஷக்கிரமா சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து அவங்க அவங்க மனங்கள் எப்படி திருப்பப்பட்டுருச்சு என்பதை நீங்க உற்று கவனித்து பாருங்கள். மற்றவர்களும் இது சம்பந்தமான விஷயம் அத்தியாயத்தை நம்ம தொடர்ந்து படிக்கலாம். الفاتحة. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. إن شاء الله لا قوة إلا بالله. السلام عليكم.